நீங்கள் முதலமைச்சர் கூடிய கூட்டத்தை பார்த்தீங்களா, 65 கட்சிகள் அழைச்சாங்க. அதில் 55க்கும் மேற்பட்ட கட்சிகள் வந்தாங்கல்ல. எல்லோருமே திமுகவுக்கு ஆதரவான கட்சிகளாக கிடையாது. அதிமுகலேருந்து எல்லாமே வந்தாங்க. வராதவர்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவும் அவரோட சேர்ந்த நாம் தமிழரும், அவரோட சேரல நாம் தமிழரும், அந்த இவருடைய டாக்டர் கிருஷ்ணசாமி கட்சியும், அப்புறம் ஜி.கே. வாசன் மூப்பனார் எப்படி தமிழுக்காக வந்து போராட்டங்கள் நடத்தினாருங்கிறத பார்த்தோம். இப்போ இவர்கள் சுயநலாபத்துக்காக வந்தாங்க அப்படிங்கிறது. அப்போ பெரும்பாலான கட்சிகள் ஏன் வந்தாங்க? அவர்கள் வெறுமனே வந்து இந்த அந்த எம்பி தொகுதிக்கான சீரமைப்புக்கு மட்டுமல்ல, இருமொழி கொள்கையும் உறுதிப்பாடாக இருக்கக்கூடியவர்கள் தான், விஜய் வரைக்கும். அப்போ இது ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய உயிர் நாடிங்க. இதற்காக நடந்த போராட்டம், அதுக்காக நடந்த உயிரிழப்புகள் ஏராளம் இல்லை. அப்போ அதை கடந்து வந்த வரலாறு தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ அதை உணர்ந்து தான் இந்த அமைப்பை கட்சியை சார்ந்தவர்கள் திமுகவுக்கு எதிர்மனையில் இருந்தால் கூட அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஏன்னா இது தமிழ்நாட்டில் இதுதான் சாத்தியம்.